Fresh orange. Wow. Sari smell. Orange la பூ பாரு, மல்லிப்பூ மாதிரி இருக்குது. பூ பாரு, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கலிஃபோர்னியாவில் என்ஜாய் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஆரஞ்ச் மரம் தான். இது எப்படி ஒஹாயோ ஸ்டேட்டில் நிறைய ஆப்பிள் ட்ரீஸ் இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஆரஞ்ச் ட்ரீஸ் வந்து பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் ஆப்பிள் கொலை கொலையாக கொத்தா அப்படி தொங்கும் நாம் இருக்கிற ஸ்டேட்டில். இங்கே போய் பார்த்தா ஆரஞ்சஸ், ஒவ்வொரு ஆரஞ்சஸும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சரி காலையில் பிள்ளைங்களை போய் தமிழ் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே உழவர் சந்தை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாப்புல நம்ம ஃப்ரெண்டு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன உழவர் சந்தையா, அதுவும் அமெரிக்காலையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கும் எக்ஸைட்டடாக இருந்ததுனால சரி போகலாம் அப்படின்னு பார்த்தோம். வெதர் எப்போதுமே வந்து கலிஃபோர்னியாவில் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் சன்னியாகவும் கூட தான் இருக்குது. நம்ம மாதிரி ஸ்னோ அதெல்லாம் அவ்வளோவா வராது சொன்னாங்க. மேபி அங்கே ஒரு மவுண்டைன் இருக்குது, அந்த மவுண்டனில் டிப் ஆஃப் த மவுண்டனில் மட்டும் லைட்டாக ஒரே ஒரு லைன் மட்டும் ஸ்னோ வரும், மற்றபடி கலிஃபோர்னியாவில் ஸ்னோ வராது அப்படி சொன்னாங்க. கலிஃபோர்னியாவில் எங்கே பார்த்தாலும் டெஸ்லா, அதுவும் இந்த மாதிரி சைபர் ட்ரக் பயங்கர ஃபேன்சியாக எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்குது. எல்லாருமே டெஸ்லா வச்சுருக்கத ஒரு ஸ்டேட்டஸாகவே கருதுறாங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே ஒரு டெஸ்லா இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மெயினாக சொல்லப்போனால் அமெரிக்காவில் நிறைய கார்ஸ் எல்லாம் வந்து வாடகைக்கும் கிடைக்கும், லீஸுக்கும் கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்தோ இல்லை ஒரு லீஸுக்கு எடுத்தோ ஓட்டி பார்த்துட்டு அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறாங்க. இது நல்ல டெவலப்டு ஸ்டேட் அப்படின்றதுனால அங்கங்கே சார்ஜர் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்குது கம்பேரிங் டு ஒஹாயோ ஸ்டேட். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இங்கே டெஸ்ட்ல தான். பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஆக்சுவலாக பயங்கர ஃபுல்லு. ஸோ மக்கள்லாம் இறங்கி பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு, எஸ்பெஷலி ஃபாதர்ஸ், ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு வேலையாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த தமிழ் கிளாஸில் விடுறத மெயின் வேலையாக எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே இந்த கிளாஸஸ்லாம் வாலண்டியர்ஸ், யாருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமோ அவங்கள வச்சு நடத்துகிறாங்க. இதுக்கு தனியாக புக்கு இருக்குது, அந்த புக்கில் வந்து ஹோம்ஒர்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஹோம்ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு வரணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தா நிலை 1, 2 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிள்ளைங்களை ஊக்குவிக்கிற வகையில் அப்பப்போ சில காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் செலிப்ரேஷன் லைக் புத்தாண்டு அதெல்லாம் கூட நம்ம இங்கே கொண்டாடுறாங்க. இது வந்து வெளிநாடுகளில் தமிழ் கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அப்படியே பிள்ளைங்களை விட்டதுக்கப்புறம் அப்படியே ஃபாதர்ஸ் எல்லாம் சேர்ந்து பேட்சாக ஒரு வாக்கிங் போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு உழவர் சந்தை இருக்குது. ஸோ அங்கே வந்து எல்லா கண்ட்ரியோட மக்களும் அவங்கவுங்க ஸ்டால் வந்து போட்டிருக்கிறாங்க. எஸ்பெஷலி வெஜிடபிள்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப பாப்புலராக அங்கே சேல் பண்ணுறாங்க. அண்ட் விலையும் பயங்கர ரீசனபிளாக இருக்குது. இது வந்து சைனீஸ் காலிஃப்ளவர் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம நார்மல் காலிஃப்ளவர் மாதிரி பூ அடர்த்தியாக இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் லூஸாகவே இருக்குது ஃப்ளவர்ஸ். அப்புறம் நிறைய கீரை வகைகள், நிறைய லெட்யூஸ் சேல் பண்ணாங்க. அப்புறம் வந்து கேபேஜ், பம்கின் இதெல்லாம் குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அப்படியே சீக்கிரமே சேல் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் ரியல் ஃபார்மர்ஸ் கிடையாது, இதெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு பேக்யார்டில் வளர்றத இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால இதெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் பார்த்து வளர்த்த செடிகள்ல இருந்து கிடைச்ச அறுவடை. வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, எல்லா கடைகளுக்கும் முன்னாடி அந்தந்த ஃப்ரூட்ஸை வந்து சாம்பிளுக்கு டேஸ்ட் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லாம எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். இப்படி ஒவ்வொரு கடையிலேயே நாங்கள் டேஸ்ட் பண்ணியே எங்களுக்கு வயிறே நிறைஞ்சிருச்சு. எங்களுக்கு லஞ்சே தேவைப்படலை, அவ்வளோ பசியே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆரஞ்சஸில் பார்த்தா அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. எல்லா ஆரஞ்சஸும் அவ்வளோ ஜூஸியாகவும்
டேஸ்டாவும் நல்ல இனிப்பாவும் இருந்துச்சு. அமெரிக்கால ரோட் ட்ரிப் போகிறப்போ சில கிராமங்கள்லாம் கடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்துல அவங்க வந்து இந்த கிராமத்துல இருக்கிற வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி அந்தந்த வீட்டுல என்ன விளைஞ்சதோ அதை எடுத்து சேல்காக வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். அதுவும் அவங்க யாரும் உட்கார்ந்து அதை சேல் பண்ண மாட்டாங்க. அங்க ஒரு டப்பா இருக்கும். அதுல நம்ம வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ இல்ல ஃப்ரூட்ஸ் வேணுமோ எடுத்துட்டு அந்த காசை வந்து அந்த பாக்ஸ்ல வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி அமெரிக்கால எல்லாருமே வந்து இந்த கார்டனிங்க ஒரு ஹாபியாவே பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய லெவல்ல வேலை பார்த்தாலும் வீட்டுல தோட்டத்துல இறங்கி வேலை பார்க்கறத வந்து அவங்க பெருமையா தான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தோட்ட வேலைகள்லாம் பார்க்கறப்போ அது வீக்கெண்ட்ஸ்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்து செய்யறப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீவராகவும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த விளைந்த காய்கறிகளை வந்து பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் அப்படிலாம் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். கலிஃபோர்னியா ஸ்டேட் வந்து ஒரு மிக்சட் கிளைமேட் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து விண்டர்ல விளையக்கூடிய பழ வகைகளும் கிடைச்சிது. அதே மாதிரி சம்மர்ல விளையக்கூடிய கொய்யாக்கா அதெல்லாம் கூட நான் பார்த்தேங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஊட்டியில கிடைக்கும்ல வால் பேரிக்காய் அப்படி சொல்லுவாங்கல்ல, பேரிக்காயும் ஆப்பிளும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஹைபிரிட் ஒன்று வெரைட்டி கிடைக்கும்ல, அது கூட அங்கே இருந்துச்சு. ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தா அந்த ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வெரைட்டியான ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சுலேயே அதோட பேரை எழுதியிருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அழகாக ஒரு கவர் போட்டு அதில் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பீசஸையும் நம்ம கையில் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டாங்ஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம வந்து இடுக்கி மாதிரி இருக்கிறதுல பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் நல்லாவே எடுத்து டேஸ்ட் பண்ணி அது பிடிச்சிருந்தா வாங்குறாங்க. கம்பல்சரி கிடையாது, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல அவங்க. இந்த மார்க்கெட் எவ்ரி சண்டே இருக்கிறதுனால அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே இங்கேயே தேவையானதை வாங்கிக்கிறாங்க. இந்த கேரட்டு, அந்த பீட்ரூட்டு, அப்புறம் குட்டி கேபேஜ் இதெல்லாம் வந்து நம்ம ஊட்டியில பாக்குறோம்ல அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அப்புறம் நான் பார்த்த முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா கரும்பு இங்க விளையுது. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே பாக்குறதுக்கும். நாங்களும் ஒரு கரும்பு வாங்கினோம். பட் நம்ம ஊர் அளவுக்கு டேஸ்டா இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு அந்த கரும்பு நம்மளுக்கு கரும்புக்கு கிடைக்குது அப்படின்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. கலிஃபோர்னியால ஹிஸ்பானிக் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தியா இருக்குது. ஸ்பானிஷ் பேசுறவங்க, மெக்சிகன் அமெரிக்கன், லாட்டின் அமெரிக்கன் அண்ட் ஏஷியன், இதுதான் கலிஃபோர்னியா ஃபுல்லுமே இருக்கிறாங்க. அண்ட் ஏஷியன்ஸ்னு பார்த்தா நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, ஜாப்பனீஸ் இருக்கிறாங்க அண்ட் சைனீஸ் இருக்கிறாங்க. அண்ட் பசிபிக் ஓஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏஷியன்ஸுக்கெல்லாம் இந்த ரூட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அமெரிக்காவில் நுழையிறது. அண்ட் நூற்றுக்கணக்கான கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த கலிஃபோர்னியாவில் தான் இருக்குது. மெயினாக சொல்லப்போனால் ஆப்பிளோட ஹெட் குவார்ட்டர்ஸு, நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் ஊபரோட ஹெட் குவார்ட்டர்ஸு இதெல்லாம் இந்த கலிஃபோர்னியாவில் தான் இருக்குது. இங்கே வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனாலையும் இங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கிறதுனாலையும் இங்கே பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் செட்டில் ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதனால அமெரிக்காலேயே ஏன் உலகத்திலேயே தனிநபர் வருமானம் நிறைய கிடைக்கிற ஒரே ஸ்டேட் வந்து இந்த கலிஃபோர்னியா தான். அதுக்கேற்ற மாதிரி விலைவாசிகளும் பயங்கரமாவே இருக்குது. இங்க கலிஃபோர்னியால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்க அடிக்கடி நிலநடுக்கம் வருது. அது கொஞ்சம் ஸ்கேரியான விஷயம். இங்க வந்து நிறைய நட்ஸ் வெரைட்டி, எஸ்பெஷலி சொல்ல போனா ஆல்மண்ட்ஸ் வந்து நல்லாவே விளையுது. ஸோ நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஒரு ட்ரை ஃப்ரூட்டோட காம்போ தான். மூணே சேர்த்து அப்படியே சேர்த்து ஒன்னா சாப்பிட்டு நம்ம ஊர் சந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு கூவி நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்களே அதே மாதிரி இங்கேயும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மஷ்ரூம் வெரைட்டிஸ் தான். எல்லா மஷ்ரூமையும் ஒன்னா பாக்குறதுக்கு, ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்கு என்னமோ பூ மாதிரி இருந்துச்சு. அண்ட் மஷ்ரூமை இவங்க வந்து ஆயிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க. ஆயிஸ்டர் என்னதுன்னா நம்ம வந்து சிப்பி சொல்லுவோம்ல, அது இருக்கிற இடம் வந்து பாக்குறதுக்கு அந்த ரீஃப் பாக்குறதுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிறதுனால இங்க வந்து மஷ்ரூமை கூட ஆயிஸ்டர் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் வந்து மெயினா சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் இவங்கெல்லாம் வந்து அவங்க சூப் வெரைட்டிஸ்ல
சேர்த்துப்பாங்க. காய்கறிகள் விற்க உள்ள இருந்து ஏற்கனவே ஸ்டாக் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து எடுத்து திருப்பி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாம இங்க வர்றவங்க சாப்பிட்றதுக்காக சில ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. மெயினா சொல்ல போனா குக்கீஸ் வெரைட்டி, பிரெட் வெரைட்டி அண்ட் நம்ம நார்மல் ஃபுட் வெரைட்டி லைக் சூப் அண்ட் அதர் ஸ்டஃப். இந்த ஃபுட்டெல்லாம் ஈ வரக்கூடாது, இல்லை அந்த பழங்களில் வர்ற தேனீக்கள் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அந்த 10க்கு 10 இடத்த சுற்றிலுமே ஒரு நெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எந்த பூச்சியும் உள்ளே வரக்கூடாது, ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது போட்டிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட பயங்கர கேர் எடுத்து பயங்கர சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்து அந்த உழவர் சந்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பப்பா 1 மணி நேரமாக நாங்கள் ஃப்ரீ சாம்பிள் சாப்பிட்டே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லானதுனால நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஒன்றும் வாங்கலை. காலையிலே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும். ஆல்ரெடி என் ஃப்ரெண்டோட பையனை தமிழ் கிளாஸில் காலையில் ட்ராப் பண்ணோம். ஸோ இப்போ அவன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, போய் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சாப்பிட வேண்டிதான். இந்த தமிழ் கிளாஸ்க்கு வந்த பசங்களுக்கும் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஹாட் சாக்லேட் ட்ரிங்க்கும் ஒரு குக்கீஸ் பேக்கெட்டும் கொடுத்தாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஹாவ் அ குட் டே.